வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வள்ளியூர் மகாராசனுக்கு வள்ளியூர் மகாராசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி வேரி கோலைகளால் படுகொலை செய்யப்பட்ட வள்ளியூர் மகாராசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செம்மார்ந்த வீரை மறக்கவில்லை வள்ளியூர் மகாராசனை வள்ளியூர் கை கொடுங்க. மெல்ல வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாவீரன் மகாராசனுக்கு வள்ளியூர் மகாராசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி வேரி கோலைகளால் படுகொலை செய்யப்பட்ட வள்ளியூர் மகாராசனுக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் மண்ணில் புதைந்த வீரன் மகாராசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நெஞ்சில் ஏந்துவோம் வள்ளியூர் மகாராசனின் நினைவுகளை நெஞ்சில் ஏந்துவோம் சாதி ஒழிக்க வள்ளியூர் மகாராசனின் பாதையிலே பயணிப்போம் வீர வணக்கம் வள்ளியூர் மகாராசனுக்கு வீர வணக்கம் மாவட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் நெல்சன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவோம். கடந்த 18ஆம் தேதி மாலை வேளையிலே தம்பி படுகொலை செய்யப்பட்டான் என்கிற செய்தி தம்பிகள் எனக்கு வள்ளியூரிலிருந்து தொடர்பு கொண்டு சொன்னார்கள். நான் களக்காட்டிலிருந்து வந்து காவல் நிலையம் சொல்வதற்குள்ளே தம்பி பாடியை ஆம்புலன்ஸில் ஏற்றி அந்த இடத்த போய் பார்த்தோம். ஒரே இரத்தக்கரையாக இருந்தது. தம்பி மகாராசன் செய்த என்ன தவறு? அவன் சமூகத்தில் பிறந்தது தான் தவறு என்று நான் அப்போது நினைத்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. அவன் பிறந்தது ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்து விட்டான் என்பது தான் அவன் செய்த தவறு, வேறு ஒன்றும் இல்லை. மகாராசன் பெற்றோரும் எந்த தவறும் செய்யவில்லை, மகாராசனும் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் இந்த சமூகத்தில் பிறந்து விட்டான் என்கின்ற ஒரே காரணத்தினால் தம்பி மகாராசன் படுகொலை செய்யப்பட்டான். அன்றைக்கி இரவான கதிரவண்ண தோழர்கள் எல்லாம் அங்கே 3-4 ஒரு வாரமாக அந்த போராட்டம் ஒரு வாரம் முன்னெடுத்து அந்த இடத்துல இருந்து அங்கேயே பொங்கி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறம் தலைவர்கள்லாம் வந்தாங்க, அதிகாரிகள் வந்தாங்க. அதற்கு பிறகு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகு சில கோரிக்கைகளை டிமாண்டை முன் வச்சோம். அதுக்கு பிறகு பாடியை வாங்கி அடக்கம் செஞ்சோம். ஏன்னா தம்பி மகாராசனுடைய இது மறக்க முடியாது. ஏன்னா தென் மாவட்டத்தில் இப்படி சம்பவமே நடக்கலை. திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூரில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. முதல் படுகொலை தம்பி மகாராசனுடைய படுகொலை. ஆகவே தம்பி மகாராசனுடைய இந்த வர்றதுக்கு எல்லாருக்குமே சிரமமாக இருக்குது. இந்த வழிபாதையை நம்ம இதுங்க அரசுக்கு கோரிக்கை வைப்போம். காவல்துறையோட வரக்கூடிய வழிபாதை கூட மோசமாக இருக்குது. அதில் தம்பி மகாராஜனுடைய இந்த நினைவு நாளில் அண்ணன் கதிரவன் திராவிட தமிழர் கட்சி இன்னைக்கு மறக்காமல் இந்த நினைவஞ்சலியை என்றைக்கும் அண்ணனோடு புரட்சி பாரத கட்சியை நிற்கும் என்பதை தெரிவித்து கொண்டு தம்பி மகாராஜனுடைய நினைவை போற்றுவோம். அந்த தம்பி மகாராஜன் செம்மார்ந்த வீர வணக்கத்தை வைக்கிறேன். ராஜனுடைய சாதி வரி கும்பல்களால் சகிது என்று சொல்வோம், வீர மரணம். ஆமாம், தம்பி கன்சன் சொன்னாப்புல அந்த நினைவுகளை ரத்த குறையாக நாங்கள் பார்க்கும்போது இன்னும் நீங்கள் நினைவாக இருக்குது. இத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நம்முடைய மரண அதிலே கபர்ஸ்தானிலே ஒன்று கூடி வீர வணக்கத்தை செலுத்தினோம். இப்போ வேதனையாக இருக்குது. உயிரோடு இருக்கும்போதும் போராடுறோம், இறந்த புறம் போராடுறோம். என்ன ரொம்ப வேதனைக்குரிய ஒரு இது. திராவிட தமிழ் கட்சி மட்டும் வந்து மற்ற எத்தனையோ குடும்பம் கூட இங்கே வரலன்னா போராளிகளை மறக்கிற ஒரு போக்கு இன்றைக்கி எல்லாருக்கும் வந்துடுது. அது இயக்கங்களுடைய செயல்பாடு அதையெல்லாம் சரி செஞ்சு அடுத்த முறை எல்லா இயக்கங்களையும் சின்ன இயக்கமாக இருந்தாலும் சரி பெரியவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சி நாம் ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்வுக்கு கட்டாயம் மக்களை திரட்டி ஒரு நிகழ்வாக மாற்றணும். தம்பியினுடைய அந்த போராட்டம் என்பது என்ன சொல்வது,
உரிமைக்கான போராட்டம் தான் இருந்தபோது சும்மா வந்து ஜாலிக்காலாம் இருக்க போல் அங்கே இருக்கிற தாய்மார்கள் அன்றாடம் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு காட்டு பக்கம் ஓடியும்போது அங்கே இருக்கிற சில நபர்கள் அந்த பெண்களை மறைந்திருந்து பார்த்தாங்க. அதை கட்டிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக தம்பிய கத்தியால் சுற்றி கொண்டுட்டாங்க. இதுதான் விஷயம். அதனால தான் இன்றைக்கி நம்ம பகுதிகளில் பேசுகிறோம். அடிப்படை தேவையான இந்த கழிவறை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி 76 ஆண்டு ஆகிட்டு சொல்லி இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கு மலங்களிக்க கழிவறை இல்லாத கிராமங்கள் இன்னும் பல இருக்குது. இதே மாதிரி சுடுகாடு இல்லாத கிராமங்கள், சுடுகாடு இருந்தால் முறையாக பாதை கூட கிடையாது. வாழுவதற்கு வழியில் செத்தா புதைப்பதற்கு சொல்லுவாங்க நிலைமை இருக்குது. இதையெல்லாம் அந்த நினைவுகளை நான் ஏன் திரும்ப திரும்ப நம்ம பேசுகிறேன்னா, இறந்தவனுடைய அந்த உழைப்பு படிக்கிற காலத்தில் இந்த சமூகத்துக்கு ஏதாட்டு செஞ்சு மகாராஷ்டிரா கூட எல்லா போராட்டம் வந்துருக்காங்க. தம்பி நெல்லை மாவட்டம் ஸ்ரீல் வில்லேஜுக்கு வருவாப்பில், அங்கே தங்கியிருப்பாப்பில், சொன்ன மட்டும் பேசுவாப்பில். நல்ல வீரியமாக இருக்கக்கூடிய தம்பி அவர்களுக்கும் இங்கே வள்ளியூர் சுற்றி இருக்கிற கிராமங்களில் நிறைய தோல் வந்தாங்க. இன்றைக்கு அந்த வழக்கில் காவல்துறை கடுமையான அடக்குமுறையை கையாளங்களை இன்றைக்கி ஆளாளுக்கு ஒதுங்கியிருக்காங்க. அடக்குமுறைகளுக்கு என்ன சொல்கிற அச்சப்படுகிற நபர்களாக மாற்றப்படுகிற நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதையெல்லாம் மாற்றுகிற வேலையை தொடர்ந்து நாம் முன்னெடுப்போம். நம்பிக்கையோடு தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நாம் அந்த நிகழ்வை பெருசாக எடுக்கணும். ஏன்னா அதை இன்றைக்கு தேவை இருக்குது. தேவை ஊட்டி நம்ம பேசுவோம், மக்கள்கிட்ட பேசுவோம். வந்திருந்த அத்தனை தோழர்களுக்கும், குறிப்பாக புரட்சி அமைப்பினுடைய மாவட்ட செயலர் அண்ணன் நெல்சன் அவர்களுக்கும், அண்ணன் காசில் அவர்களுக்கும், வந்திருக்கிற கன்னியாகுமரி நெல்லை தோழர்களுக்கு அனைவருக்கும் திராவிட கட்சி சார்பாக வீர வணக்கத்தோடு கூடிய வணக்கத்தை சொல்லி மகாராசனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.